Hello friends, welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் கேரட் ஊறுகாய். இதுக்கு தேவையான ingredients கேரட், வெந்தயம், கடுகு, சில்லி பவுடர், உப்பு, பெருங்காயம். அடுப்புல ஒரு pan வச்சிருக்கேன். அதுல 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்றேன். அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதையும் எடுத்து அதே பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ரெண்டும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஊறுகாய்க்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நான் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட இந்த டிஷ்க்கு தேவையான உப்பும் சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாஸையும் நான் அது கூட சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ இந்த மசாலாஸ் கூட இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போ அது கூட நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ அது கூட நான் கேரட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாஸ் கூட அதை நான் எண்ணெயில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லெமன் ஜூஸையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணுங்கிறதுக்காக நான் லெமன் ஜூஸ் சேர்த்துறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ எண்ணெய் எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேரட் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் ரொம்ப ஈஸி அண்ட் யம்மி ரெசிபி. ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் கர்ட் ரைஸுக்கு நல்ல பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டேக் கேர். தேங்க்யூ. பை பாய்.